ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிபி விலாக். இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவு வச்சு எப்படி சடனாக கார பணியாரம் செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். கார பணியாரம் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்க இட்லி மாவும், கொஞ்சம் தேங்காய் நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு ஆனியன்ஸ் சாப் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் கறி லீஃபு, 2 பச்சை மிளகாய் சாப் பண்ணி வச்சுருக்கேன் புதுசாக ஸ்மால் சைஸில். ஸோ இவ்வளோ தான். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பேட்டரில் இட்லி மாவு பேட்டரில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், அதனால் உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனும், கொஞ்சம் கறி லீஃபு, தேங்காய் ஸ்மால் பீசஸாக தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பேட்டரை. பச்சை மிளகாய் இதையும் சேர்த்துக்கோங்க. நான் 2 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். உங்கள் ஸ்பைஸுக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸி, ஸ்நாக்கியாக கூட சாப்பிட்லாம். இது வந்து இந்த பேட்டர் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் ஸ்நாக்கி, சடனாக சாப்பிட்ணுன்னு நினச்சா. இப்போது இந்த குழி பணியார பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். குழி பணியார பேன் நல்லா ஹீட் ஆனதுமே இதுக்கு தேவையான ஆயில் விட்டுக்கலாம். இப்போ ஆயிலுக்கு ஆப்ஷனலாக கீ கூட சேர்த்துக்கலாம், நம்மளோட ஆப்ஷனல் தான். ஸோ தேவையான ஆயில் விட்டதுமே ஓரளவுக்கு ஹீட் ஆயிரும். ஆயில் ஹீட் ஆனதுமே நம்ம அந்த பேட்டரை இதோட ஒரு ஹோல்ஸில் சேர்த்துக்கலாம். லிட்டில் பிட் ஆஃப் எடுத்து அந்த ஹோல்ஸில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி ரெசிபி தான். இப்போ சடனாக எதாவது ஸ்நாக்கி சாப்பிட்ணுன்னா இது ஒரு ஹெல்த்தி தான். ஏன்னா ஆயில் ஐட்டம் அந்த மாதிரி சாப்பிட்றப்பல இந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப ஹெல்த்தி. அவ்வளோதான், எல்லா ஹோல்லையும் சேர்த்தாச்சு தேவையான அளவு பேட்டரை. இப்போது இது குக் ஆனதுக்கப்புறம் மேலேயும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒட்டாமல், திருப்பி போடும்போது நல்லா ஒட்டாமல் வரும். இதை ஃப்ளிப் பண்ணணும்ல, ஸோ அந்த டைமில் நல்லா ஒட்டாமல் வரும். இப்போது ஒன் சைடு குக் ஆனதுமே இது நல்லா ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாம். ஒன் சைடு குக் ஆயிடுச்சு. ஸோ இது ஃப்ளிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அனதர் சைடை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா நமக்கு ஸ்டொமக் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது. நல்லா ஒன் சைடு குக் ஆயிடுச்சு. ஸோ இது ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ போத் சைடு நல்லா குக் ஆயிடுச்சு. இது நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட்டு 3 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இது ரெய்னி சீசனில் அந்த மாதிரி டைமில் நல்லா கார சட்னியோட டிப் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும். ஒரு நல்ல ஒரு டயட் ஃபுட்டாக கூட இருக்கும், டயட் ஸ்நாக்கியாக கூட இருக்கும். அவ்வளோதான். நான் இதுக்கு ஆனியன் சட்னி வச்சு டிப் பண்ணி சாப்பிட போகிறேன். ஸோ அவ்வளோதான், கார பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தி ஸ்நாக்கி ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.